பிரதமர் நரேந்திர மோடியின் உரை தனக்கு புதிய தெம்பை அளித்துள்ளதாக மருத்துவமனையில் இருந்து பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழக பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி நிகழ்த்திய எனது பூத் வலிமையான பூத் கலந்துரையாடல் நிகழ்வு தமக்கு புதிய உத்வேகத்தையும் மன வலிமையையும் கொடுத்துள்ளதாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உடல்நலக் குறைவால் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் வானதி சீனிவாசன் பிரதமரின் வார்த்தைகள் தனது லட்சிய உறுதியை மேலும் பலப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேறிக்கொண்டிருக்கிறேன். ஓரிரு நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். எனக்காக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இன்று மாலை 4 மணிக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பிஜேபியின் காரியகர்த்தர்களுடன் கலந்துரையாட இருக்கிறார். எனது பூத் வலிமையான பூத் என்கின்ற கலந்துரையாடலில் நாம் அனைவரும் நமோ ஆப் செயலி மூலம் இணைந்து அவருடன் பேசுவதும் அவர் பேசுவதை கேட்பதுமாக இந்த நிகழ்வை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும். தமிழகத்தின் மீது அளப்பரிய அன்பும் தமிழகத்தினுடைய ஆற்றல் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்திருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியின் மூலமாக நமது அன்பினை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 4 மணிக்கு நாம் அனைவரும் பிரதமர் மோடிஜி அவர்கள் பேசுவதை கேட்க காத்திருப்போம்.